சோனா சீக்கிரமா போடுமா. இருங்க ரஜினிகா, பிக்சர்ஸ் முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும். ஆமா, பாட்டியும் சின்ன மாமியும் எங்க போனாங்க? மீனா கொஞ்சம் போய் பாரு. அண்ணி, அவங்களுக்கு நாம அப்புறமா காட்டலாமே. ஆனா பாட்டியை மட்டுமாவது கூப்பிடணும். அவங்கள போட்டோல பார்த்தாருன்னா தாத்தா ஏதாவது சொல்லுவாரு, நிச்சயமா ஏதாவது காமெடியா இருக்க போகுது. இன்னைக்கு அவங்களுக்குள்ள சண்டை கன்ஃபார்ம். தாத்தா என்ன சொல்லுவார் தெரியுமா? கிழவி நாயிலாமே போட்டோ எடுத்துக்கிட்டாளா? வரட்டும், அவளுக்கு இருக்கு இருக்கு. சின்னண்ணி, எனக்கு இந்த எல்லா போட்டோலயும் ஒரு ஒரு காப்பி கொடுங்க, நான் எல்லாருக்கும் காட்டுவேன். முதல் தடவையா நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். சும்மா இரு. எல்லார்கிட்டயும் போட்டோ காமிக்க போறாளா? என்ன சித்தி, இன்னும் எவ்வளவு நேரம்? கொஞ்சம் பேஷன்ஸோட இரு ஸ்வீட்டி. தோ வந்தாச்சு. அட, என்ன இது? என்ன இது? இந்த போட்டோ என் கழுத்து வரைக்கும் தான் இருக்கு. அண்ணி, இது முதல் போட்டோ இல்ல, அதான் கேமரா. வாய முடு. இரு இரு இரு, இன்னொரு போட்டோ எடுத்தல, அந்த போட்டோவை காட்டு. ஆமா சின்ன சித்தி, காட்டுங்க. அடுத்த போட்டோ காட்டுங்க. அட, நான் கூட இதுல கழுத்து வரைக்கும் தான் இருக்கேன். சிரிக்கிற என்ன இது? மீனா குமாரி. அண்ணி, அடுத்த போட்டோஸ் பாருங்களேன், அதெல்லாம் சரியாதான் இருக்கும். என்ன இது? OMGயா? ஒரு போட்டோ கூட நீ ஒழுங்கா எடுக்கல. முந்திரி கொட்டை மாதிரி எதுக்காக நீ கேமரா முதல்ல வாங்குன? நான் உன்கிட்ட முதல்லயே கேட்டேன், உனக்கு போட்டோ எடுக்க தெரியுமா தெரியாதானே. நீ என்ன சொன்ன? நீ எனக்கு எடுக்க வரும்னு. வரும் அண்ணி, நான் தான் போட்டோ எடுத்தேன்ல. ஒருவேளை கேமரால ஏதோ கோளாறா என்னவோ. அது சரி, கேமரால தான் ஏதோ கோளாறாங்கா. ஆனா அங்க பாருங்க, நீங்க எல்லாரும் குஷி தானே போட்டோ எடுக்க விரும்புனீங்க. குஷி எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. சும்மா இருக்கியா? குஷி கூட போட்டோல இங்க யார் முகமும் தெரியல. ஆமா, நீ என்ன போட்டோ எடுத்திருக்க? சாரி. பாருங்க பாருங்க, நான் இருக்கிற போட்டோ எவ்வளவு அழகா வந்திருக்கு. இங்க பாரு மீனா, முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லனா நான் உன் மண்டையை உடைச்சிருவேன். சின்னண்ணி, என் போட்டோட ஒரே ஒரு காப்பி எனக்கு கொடுங்களே ப்ளீஸ். முதல்ல இங்க போ, போயிடு. அண்ணி, ஓடியா மண்டையை உடைக்கவா? அண்ணி, ஒரே ஒரு போட்டோ. போடியா நீ. சரி விடுங்க, என்ன டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். கால் வலி தான் மிச்சம். கிளம்பி போலாம். வா செல்லம் போலாம். ஸ்வீட்டி, நீயும் வா, ஹோம்வொர்க் பண்ணணும். சரி, நம்ம ரூம்ல போய் தூங்கலான்னு. சரியா? சொல்லு சஞ்சு. அக்கா, எப்படி இருக்க? சஞ்சு, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், எனக்கு மூடு சரியில்லை. என்னாச்சு? ஒரு நிமிஷம்க்கா, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். உங்க மச்சினரோட பாக்ஸிங் பிராக்டிஸ் எப்படிக்கா போயிட்டு இருக்கு? நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல, என்னோட மூடு சரியில்லைன்னு. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். எது எப்படி இருந்தாலும் உங்க மச்சினர் நிச்சயமா ஜெயிக்க போறதில்ல. நீ என்ன சொல்ற? தீபக் சுஹானா கஷ்யப்போட மச்சினர் ஞாபகம் இருக்குல்ல? நீ வேணா பாரு, தீபக் தான் ஜெயிப்பான். ரியலி? ஆல் தி பெஸ்ட்க்கா. நீ இப்ப என்ன கிண்டல் பண்றியா சஞ்சு? அவளை பத்தி அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் யாருன்னு காட்டுறேன். இந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல கண்டிப்பா தீபக் தான் ஜெயிப்பான்.